என்ன இது? என்ன நடக்குதுங்க? சாப்பிட்ற பொருள் மேலெல்லாம் பூரா ஈயா இருக்கு. இந்த வடை பஜ்ஜியெல்லாம் மூடி வைக்கிறீங்களா இல்லையா? இல்லை உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? என்ன சார் நீங்க வியாபார டைம்ல வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்தாங்க உங்க பெரிய அதிகாரிகிட்டயும் நான் பேசிட்டேன். அவங்க கூட இங்க தினமும் சாப்பிட வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே ஒழுங்கா பத்திரமா பார்த்துங்க. வந்துடுறானுங்க காலையிலே. என்னம்மா இந்த பக்கம் வந்திருக்க விந்தியா ராணி? கொஞ்சம் பொறுமா. என்ன மூஞ்ச அப்படி தூக்கி வச்சிருக்க? இங்க பாரு, இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கு 2 டிக்கெட் இருக்கு. நம்ம 2 பேரும் சினிமா பார்த்துக்கிட்டே பாப்கார்ன் சாப்பிடலாமா? வரியா? உனக்கு பாப்கார்ன் வேணாம்னா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன். நீ கொஞ்சம் கூலாவு. என்ன கொஞ்சம் நீ சூடாக்கு. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வாயம்மா. இன்னைக்கு நான் ஹீல்ஸ் இருக்க சாண்டல் போடல, செப்பல் தான் போட்டிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா ராஜா? ஏய், ரொம்பலாம் சீன் போடாதேனா? இந்த சீன்லாம் என்கிட்ட செல்லாது. எத்தனை பேர் பார்த்தாலும் அடி பின்னிடுவேன். இன்னொரு முறை என் ரூட்டை கிராஸ் பண்ண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். சரி சரி, இப்ப போறேன். ஆனா நான் மறுபடியும் வருவேன். ஆனா அடுத்த முறை நான் சொல்றதை நீ கேட்டே ஆகணும். நீ எனக்கு கிடைக்கலனா வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன். போடா போடா. பெரிய இவ மாதிரி வந்துட்டான். இவனை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பேன். இந்த பிந்தியா யாருக்கும் பயப்பட மாட்டா. நான் நாள் முழுக்க வேலை செய்யறேன். அத்தை கிட்ட திட்டு வாங்குறேன். என்ன அவங்க வீட்டு பொண்ணா நினைக்கல, வெறும் வேலைக்காரியா தான் இருக்கு. இதெல்லாம் என்னால தாங்கவே முடியல. சுஹாஸ், நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். என்னால இங்க இருக்க முடியாது. சுப்ரியா, இங்க பாரு. சுப்ரியா, நீ டெய்லி அழறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா? நீ உங்க அம்மா அப்பா இப்படி பண்றாங்கன்னு நீ ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது எனக்கு ரத்தம்லாம் கொதிக்குது. நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு 18 வயசு முடியற வரைக்கும் நம்ம எங்கேயுமே போக முடியாது. அப்படி பண்ணா கிரைம் ஆயிடுமா? அப்படி பண்ணா போலீஸ்காரங்க நம்மள பிடிச்சி உன் அம்மா அப்பா கிட்ட உன்னை ஒப்படைச்சிருவாங்க. அப்புறம் உன்னை இன்னும் டார்ச்சர் பண்ணுவாங்கம்மா. இன்னொரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ பயந்தா இன்னும் பயமுறுத்துறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. சரி சுஹாஸ், டைம் என்ன? சரி, நேரம் ஆயிருச்சு. நான் நாளைக்கு பாக்குறேன். பாய், போயிட்டு வரேன். எதாவது வேணுமா ஸ்மிதா? நான் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு 100 ஐஸ் தெரியுமா? அம்மாடி, அவ்வளோ ஆயுசா? வேணாமா வேணாம். ஏற்கனவே இந்த நிலைமையில இருக்கேன். இந்த மாதிரி வாழ்க்கை இன்னும் வேணாம். அட அங்கிள், எதுக்காக இப்படி பேசுறீங்க? நீங்க ரொம்ப நல்லவரு. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்ல மனுஷங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும்னு சொன்னாங்க. சரி சரி, மார்க்கெட்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? நான் லிஸ்ட் போட்டுட்டேன். பணம் எடுத்துட்டு வர இருங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த ஆளு குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டான் போல. அட, அவ சின்ன பொண்ணு தானே. அவ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல, 16 வயசு ஆயிடுச்சு. இந்த சுதிர பாரு, அவன் எப்படிப்பட்டவன் தெரியும்ல. இந்தாங்க வடைப்பாவ். ஏன்பா நீ வடைப்பாவ் சாப்பிட்டே வாழ்ந்துருவியா? தினமும் இதை சாப்பிட இங்க வர? நான் சொல்றத கேளு. அப்பப்ப சாப்பாடு சாப்பிடு. இதுல இருக்கிற மைதா உடம்புக்கு நல்லது இல்ல. உடம்ப பாத்துக்கோ. நான் வரேன். அம்மா, சரி நான் கிளம்புறேன். ஸ்மிதாக்கு டிஃபன் கொடுக்கணும்ல. சரி நில்லு. நீ அவன்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருமா. அவன் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அட அம்மா, நீ டென்ஷன் ஆகாத. அவனை மேல இருக்கிறவன் பாத்துப்பான். சரி நான் கிளம்புறேன். பத்திரமா இருமா. ஸ்மிதா, வந்துட்டேன்க்கா. இந்தா உனக்கான டிஃபன். அக்கா, வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்க. சில்லுன்னு சர்பத் குடிக்கலாம். இல்ல வேண்டாம், தினமும் சர்பத் குடிச்சா எனக்கு நாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நான் பண்ற வியாபாரத்துக்கு இனிப்பா இல்ல, காரமா தான் இருக்கணும். அக்கா, உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல தெரியுமா? சரி நான் கிளம்புறேன். கடையில அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இதை யாராவது சாப்பிட முடியுமா? எப்படி இந்த மாதிரி ஒரு ரொட்டி செஞ்சிருக்க?
இந்த கருகி போன ரொட்டிய நீயே சாப்பிடுறீ. நான் சாப்பிட மாட்டேன். என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்க? வேலை ஒழுங்கா பார்க்க மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி நான் இல்ல, நீங்க தான். மாமா வெளியில வேலை செய்யறாங்க, நான் வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன செய்றீங்க? சும்மா வெட்டியா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. பாத்தீங்களா எவ்வளவு பேச்சு நம்ம கிட்ட பேசுறா? பாத்தீங்களா? இதே மாதிரி பேசிட்டு இருந்தா உன் நாக்க கட் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். ஏய் மங்கள், நீ வாய மூடு. சுப்ரியா, உன் மாமி கிட்ட இப்படி தான் பேசுவியா? மன்னிப்பு கேளு. நான் ஏன் சொல்லணும்? அவங்க தான் தப்பு பண்ணாங்க. இப்பவும் நீங்க இப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா அதுக்கு காரணம் என் அம்மா அப்பா தான். மாசம் மாசம் உங்களுக்கு பணம் வருதுல்ல, அதை வாங்கிக்கிட்டு இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஏய், எங்களையே சொல்லி காட்டுறியா நீ? இல்ல, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எனக்கு 17 வயசு ஆயிருச்சுனா அப்புறம் இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காது. உன்னோட இந்த ஆட்டெல்லாம் முடிஞ்சிடும். எவ்வளவு தைரியம்டி உனக்கு? எங்க எதிர்த்து பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவளை அடிச்சா கொண்டு போல இருக்கு. ஆமா, நானும் ரொம்ப நாளா பொறுமையா தான் போயிட்டு இருக்கேன். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு வீடு, இன்னும் என்ன வேணும் இவளுக்கு? ஏய், இங்க பாரு, இனிமே நான் டெய்லி செய்யற டார்ச்சர்ல நீ பதில் பேசுறதே மறந்து போயிடுவ. சார், சுப்ரியா என் தங்கச்சி பொண்ணு சார். 6 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியும் அவர் வீட்டுக்காரரும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்போலேருந்து நான் தான் அவளை பார்த்துக்கிறேன். ஆமா சார், நீங்க இப்ப வீட்ல வந்து பாத்தீங்கல்ல சார், நாங்க 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். நாங்க 2 பேரும் சுப்ரியாவை சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டோம் சார். அவளும் எங்களை எப்பவும் அந்நியமா பார்த்ததே இல்ல சார். அவ எப்பவுமே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும்னே நினைச்சிட்டு இருந்தா சார். வீட்டில இருந்து ஓடி போகிறத பத்தியா? யார் கூட? அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? சார், இந்த காலத்து பசங்க பெத்தவங்க கிட்ட எப்ப சார் உண்மை சொல்லியிருக்காங்க? அவளும் மறைச்சுதான் சார் இருக்கா. அப்படின்னா யாராவது இருக்காங்களா? ஆமா சார், அவனோட பேர் கூட சுஹாஸ் ஜோஷி சார். அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் சார். ஹர்ஷா சார், சுப்ரியா பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. அவ ரூமை ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. சார், அந்த சுகாஷ் ஜோஷியை ஒரு தடவை பார்க்கணும். அது வயசு பொண்ணு, பாசமா பேசி வலையில விழ வச்சிருக்கான். இந்த சுகாஷ் இன்னும் 1 ஹவர்ல நம்ம ஸ்டேஷன்ல இருக்கணும், புரியுதா? இல்ல சார், அவங்க பொய் சொல்றாங்க சார். அவளை வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் சார் வச்சிருந்துருக்காங்க. என் பேச்சை நீங்க நம்பல அப்படின்னா அவங்க பக்கத்து வீட்டில் விசாரிச்சு பாருங்க சார். அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சார். சுப்ரியாவோட அப்பா அம்மா அவளுக்காக 10 லட்ச ரூபா எப்படி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 லட்ச ரூபா நகை வச்சிருக்காங்க சார் அவளுக்காக. அது மூலமா வர வட்டினால தான் சார் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த அனில் மங்களா எந்த வேலையும் செய்ய மாட்டாரா? இல்ல சார், எந்த வேலையும் செய்யல சார். உண்மையை சொல்லணும்னா ஒரு வேஸ்ட் பர்சன். அவர் பொண்டாட்டி வீட்டில் மகாராணி மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. ஆனா இவ தான் சார் எல்லா வேலையும் பண்ணுவா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையே. சுப்ரியா சம்பாதியத்துல தான் வீடு நடக்குதுன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது ஏன் சுப்ரியாவை குடும்பப்படுத்துறாங்க? அவளோட சம்பாதியத்துல தானே அவளோட குடும்பமே நடக்குது. சார், அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா சுப்ரியாவுக்கு 18 வயசு முடிஞ்சிடுச்சுன்னா அவ பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அவளுக்கே சொந்தமாயிடும்ல. அதனாலதான் 18 வயசு முடியறதுக்குள்ள கொண்டுட்டாங்க. நீ உன்னோட அங்கிள் கூட இருக்கல்லப்பா? இல்ல சார், அது என்னன்னா இப்போ ஏன்னா அவர் புனால இருக்காரு. அப்பப்போ வீக்கெண்ட்ஸ்ல இங்க வந்து போவார் சார். அப்ப நீ? நான் கார்மெண்ட் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு சுஹாஸ், அப்ப நீ கரெக்ட், அவங்க தப்புன்னு சொல்றியா? இந்த சரி தப்புல உண்மை மறைஞ்சு இருக்குது. ஒருவேளை உண்மை என்னன்னு எனக்கு அப்புறமா தெரிஞ்சதுன்னா நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நானே தண்டனை கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இந்த ஊரை விட்டு நீ எங்கேயும் வெளியில போக கூடாது. இப்ப கிளம்பு. உங்களுக்கு என்ன சார் தோணுது? அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? நிஜமோ பொய்யோ தெரியல சார். விராரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. 6 நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு. தேஷ் முகாலி பக்கத்துல ஒரு நதியில கிடைச்சிருக்கு சார். அந்த பாடி முழுக்க டீகம்போஸ்ட் ஆயிருக்கு சார். மேல் ஆர் ஃபீமேல்? ஃபீமேல் சார். அந்த கேஸை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார். நான் அப்புறமா பார்க்குறேன். ஓகே சார், வடப்பாவை எடுத்துக்கோங்க. இது எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். ஓ கான், அங்க நின்று என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து சாப்பிடுங்க வாங்க. வேணாம் சார், தேங்க்யூ சார். எனக்கு இது சீரியல் கில்லிங்காக இருக்குமோன்னு தோணுது. அந்த 2 பொண்ணுங்களோட பாடிஸும் ஆத்துக்கிட்ட தான் கிடச்சிருக்கு. அவங்க 2 பேருடைய வயசும் 16லேருந்து 24க்குள்ள தான் இருக்கும். சார்,
வீராஜ் போலீஸ்க்கு அன்னைக்கே பாடி கிடைச்சிடுச்சு சார். நான் அந்த ஃபைலை ஃபுல்லாக பார்த்துட்டேன் சார். பிஎம் ரிப்போர்ட். பாடியில் நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு சார். பர்ன் மார்க்ஸ் இருக்கு. அவ முடியெல்லாம் பிடுங்கி வச்சிருக்காங்க. அண்ட் சார், அவ 2 மாசம் பிரெக்னென்ட். சார் இங்க பாருங்க, சேம் பேட்டர்ன். சுப்ரியா கூட அதே பர்ன் மார்க்ஸ் தான் இருக்கு. சார் இதை ஷுவரா சொல்ல முடியல. ஆனா இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத படி பார்த்தா இந்த பொண்ணு யோகிதா பண்டாரி தான். அவ 2 மாசத்துக்கு முன்னாடி மிஸ்ஸிங் சார். ஆமா, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். இது சீரியல் கில்லிங் விவகாரம் மாதிரி தான் தெரியுது. டார்ச்சர் பண்ண விதமும் ஒண்ணுதான், மர்டர் பண்ண விதமும் ஒண்ணுதான், அண்ட் ஏரியாவும் ஒண்ணுதான். இந்த யோகிதா வீடு எங்கம்மா இருக்கு? எங்க யோகிதா டாப்பருங்க. நாங்க அவளை ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்கணும்னு நினைச்சோம். அவ சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்பட்டோம். நீங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். சார், பிள்ளைங்க நல்லதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது நல்லது தானே. யோகிதாக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் பேர் என்ன? மனோஜ் சிண்டே. அவ என்கிட்ட அவனை ஃப்ரெண்டுன்னு சொன்னா. ஜிஏ கோச்சிங் கிளாஸ்ல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தான் தோணுது. யோகிதா என்னைக்கு காணாம போனாலோ அன்னைக்கு அவ கோச்சிங் கிளாஸ்ல டெஸ்ட் இருந்தது. அவ நேரத்துக்கு வீட்டுக்கு வராததுனால நாங்களே அவளுக்கு கால் பண்ணோம். அப்பதான் அவ மெசேஜ் எனக்கு வந்துச்சு. அவ இஷ்டப்படியே வீட்டை விட்டு வெளியில போறதா மெசேஜ் பண்ணியிருந்தான். அவளை தேட வேணான்னு சொல்லியிருந்தா. அவங்க சொன்னதுக்காக நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல சார், ஆனா நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னோம். சார் அவங்க மேஜர், அவங்க விருப்பப்படி தான் வெளியே போயிருக்காங்க. அவங்களோட லாஸ்ட் மெசேஜை பார்த்தா கிளியரா தெரியுது சார். இதுல எந்த விதத்துல கம்ப்ளைண்ட் எடுத்துக்க சொல்றீங்க? ஆனா உங்ககிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்க கேதர் பண்ணிக்கிட்டோம். பேசிக் என்கொயரி கூட பண்ணோம் சார். ஆனா திடீர்னு நீங்களாம் ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவ எங்க சார் இருக்கா? இந்தாங்க மேடம், நீங்க இதை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா? இது யோகிதாவோட ட்ரெஸ் தான். என் பொண்ணு எங்க? இங்க பாருங்க, விராட் நகர் பக்கத்துல எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சது. இந்த ட்ரெஸ் எங்களுக்கு சார், இதெல்லாம் அந்த மனோஜோட வேலையா தான் சார் இருக்கணும். அவனை விட்டுறாதீங்க, தண்டனை வாங்கி கொடுங்க சார். என் பொண்ணை கொண்டுட்டானுங்க சார். என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. வாடா, வெளியே வா. சார் 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 சார், யோகிதா எனக்கு தங்கச்சி மாதிரி சார். அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். யாரு அவன் பேர் உனக்கு தெரியுமா? அவன் பேர் எனக்கு தெரியாது சார். அண்ணன் தங்கச்சி உறவாடா? அப்போ உனக்கு தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டு பேர் தெரிஞ்சிருக்கணுமே. சார், ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரைவசி இருக்கும்ல. அப்படியா? உங்க 2 பேருக்கு நடுவில் எதுவும் இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க 2 பேரும் அவ்வளோ ஃபோன் கால்ஸ் பேசுனீங்க? ஐயோ மேடம், அவ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவா. அதனாலதான் அவ என்னைக்கு மிஸ் ஆனாலும் அன்னைக்கு நீயும் மிஸ் ஆயிருக்கியா? சொல்லு, என்ன ஆச்சு? சொல்லு. கோவப்படாதன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த பையன் ரொம்ப நல்ல பையமா, ஸ்கூல்ல டாப்பர் வேற. சார், உண்மையாவே அவ எங்க இருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியாது சார். அவ என்னைக்கு காணாம போனாலும் அன்னைக்கு தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோட்டாவுக்கு போயிருந்தேன் சார். அங்க ஒரு ஃபேமஸ் கோச்சிங் சென்டர்ல எனக்கு அட்மிஷன் கிடைச்சது. எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். ஏய் ஹீரோ, உன் வேலையெல்லாம் நல்ல டைமுக்கு முடிஞ்சு போயிடுது. எல்லாமே உனக்கு கடவுள் தான் சொல்றாருடா. பாரு, நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க கிராஸ் செக் பண்ணணும். அது வரைக்கும் உள்ளேரு. ஓ கான், இவன் டிஎன்ஏ எடுத்து யோகிதா டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணுங்க. சார், தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு என்ட்ரன்ஸ் நீ எக்ஸாம். உள்ளே உட்காந்து படுறா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். கான், அவன் புக்ஸை வந்துட்டு கொடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் அண்ணா. ஜெயில உட்காந்து நல்லா படி. மூடிட்டு வாங்க. நான் எந்த தப்பு பண்ணல சார். சொன்ன கேளுங்க சார். போடா போடா. எல்லாம் தெரியும், போடா. மிந்தியா, 11 மணி ஆச்சு. நீ இன்னும் இங்கேயே இருக்க. நீ இன்னும் கடையை மூடவே இல்லை. நம்ம ஊர்ல பொண்ணுங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அட அம்மா, உன் பொண்ணு பேரு பிந்தியா. உன் பொண்ணு பிந்தியா யாரை பார்த்தும் பயப்பட மாட்டா. அட கடவுளே, உள்ள வேடி. சரி அம்மா, நீ பயப்படாத. இங்க பாரு, உன் பொண்ணு யாருன்னு தெரியும்ல. அவ பொண்ணு இல்ல, அவ ஒரு ஃபயர்.
எவனாச்சும் என் பக்கத்துல வந்தான்னு வையே, அவனை அடிச்சு சாவடிச்சிடுவேன். யோகிதா கோத்தா ராஜஸ்தானுக்கு கால் பண்ணியிருக்கா. ஆனா அவன் நம்பர் இப்ப ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் நம்பரை இப்ப கூட ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் சார். அப்படின்னா யோகிதா மனோஜ் கூட ராஜஸ்தான் போயிருக்கா. அங்கேருந்து கோட்டாக்கு போனதுக்கு அப்புறமா மொபைல் ஆஃப் ஆயிருக்கு. ஃபோன் ராஜஸ்தான்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா பாடி இங்க விராட்ல கிடைச்சிருக்கு. எங்கேயோ உதைக்குது இல்ல. கோட்டாக்கு போய் மனோஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஃபுல்லா பாருங்க. ஓகே சார். சார் நானும் மார்க்கெட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அங்க இருந்தவங்கலாம் சுப்ரியா ஏதோ ஒரு கார்ல இருந்த பையன்கிட்ட பேசினதா சொல்றாங்க. சில்வர் கிரே கலர் கார்ல யாரோ இருந்தாங்களா, ஆனா கார் நம்பரை பார்க்கலன்னு சொன்னாங்க. அந்த சில்வர் கலர் வேனை அக்கம் பக்கத்து ஏரியால தேடி பாருங்க. ஓகே சார். மனோஜ் சொன்னால யோகிதாக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானு, அவனுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு அதையும் ஃபுல்லா நோண்டி பாருங்க. அவங்க பொண்ணோட அஃபேரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸே அந்த பொண்ணை கொண்டு இருக்கலாம்ல சார்? வாய்ப்புகள் இருக்கு. அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. சார் ஹர்ஷா, இந்த சுப்ரியா யோகிதா அவங்க 2 பேரோட சோஷியல் அக்கவுண்ட்ஸை செக் பண்ணுங்க. ஒருவேளை இவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸை சோஷியல் மீடியால நம்ம பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எஸ் சார். அண்ட் இந்த யோகிதா அவங்க பேரண்ட்ஸுக்கு கடைசியா எங்க இருந்து மெசேஜ் பண்ணாலும் அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணுங்க. ரைட் சார். லெட்ஸ் மூவ். கம். உட்காரு. அது வேண்டாம், இத வச்சுக்கோ. 4 வடைப்பாவு. இத்தனையா? இவ்ளோ வடைப்பாவும் சாப்பிட்டா அந்த பண்ணு மாதிரியே ஆயிடுவேன். அட இல்ல இல்ல, அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனாலதான் டிஃபன் உனக்கு செய்ய முடியல. இன்னைக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சாரி. சாரி எதுக்குக்கா? இன்னைக்கு நைட்டு ஆன்ட்டிக்கு நான் டிஃபன் செஞ்சு கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், 7 மணிக்கு மேல வீட்ல இருந்து வெளியில வராத. ஊர்ல என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. அம்மாவுக்கு கொஞ்சம் சரியான அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து இங்க வரோம். இங்க வந்து சாப்பிடுறோம். கண்டிப்பா வரணும்க்கா. அட கண்டிப்பா வரோம். சரி, நான் டீ எப்படி இருக்குன்னு பாக்குறேன். சார் யோகிதா சுப்ரியா 2 பேருக்குமே சோஷியல் அக்கவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை சார். சுகாஷ் சொன்னதை வச்சு யோகிதாக்கு சோஷியல் மீடியால அந்த அளவுக்கு ஒன்றும் வேலை இல்லை. யோகிதா அப்பா அம்மா கனவை நிறைவேற்றணும்னு பார்த்தா. சார் பார்த்தீங்கன்னா அந்த 2 பொண்ணும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை. யோகிதா அவங்க அப்பா அம்மாவால், சுப்ரியா அவங்க அத்தை மாமாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை யாரோ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கொலை பண்ணது ஒருத்தன் தான், கன்ஃபார்ம். அப்படின்னா சுஹாஸ்? ஆனால் அவன் ஓனர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் சாதாரண பையன் தான். அது உண்மைன்னு தான் தோணுது சார். ஏரியால 2 சில்வர் கலர் வேன் இருக்கு சார். 2மே பொருட்களை டெலிவரி பண்ண வெளியே போயிருக்கு. அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சோம். குட். நம்ம இந்த கேஸை இன்னும் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியல மீடியாக்காரங்க எப்படி இருக்காங்கன்னு. சின்ன விஷயம் கிடைச்சா போதும் பெருசா பிரேக்கிங் நியூஸ் ஆக்கிடுவாங்க. சார், இது அந்த 2 ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ். மேடம் 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 ஒரு நிமிஷம். சார், இந்த காரு யோகிதாவோட ஃபோனுக்கு மெசேஜ் வர்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே போயிருக்கு. அதுக்கப்புறம் இது எங்கேயுமே காணும் சார். ஆனா வேன் நம்பர் பிளேட் காணுமே சார். மேடம், இந்த ஃபுட்டேஜ் இல்லாமல் ஹைவே டோல் அந்த ஃபுட்டேஜையும் கொண்டு வந்திருக்கேன். அவ மெசேஜ் பண்ண இடத்துல இருந்து பக்கத்துல ஏதாவது பாழடைஞ்ச வீடு தான் இருக்கான்னு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. ஏன்னா ஆளு ஒரே விக்டிம் தான். அடைச்சு வச்ச இடமும் ஒரே இடமா தான் இருக்கணும். சார் சார், என் பொண்ணை காணும் சார். அவளை கண்டுபிடிங்க சார், இல்லைன்னா அவன் கொன்னுடுவான் அவளை. என் பொண்ணு எங்க போனானே தெரியல. பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உட்காருங்க. சார், என் பொண்ணு. உங்க பொண்ணை எப்போதுல இருந்து காணும்? நேற்று சாயங்காலத்துல இருந்து அவளை தேடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன் சார். அவ ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரையும் கேட்டேன் சார். ஆனா அவ அங்க எங்கேயுமே போகல. அவ போனும் ஆஃப்னே சொல்லுது. அவளை காப்பாத்துங்க சார். இந்த உலகத்திலே எனக்கு அவ மட்டும்தான் சார் இருக்கா. இந்த பொண்ணு யாரு? இவ ஸ்மிதா. எங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கா. உங்க பொண்ணு எப்போ வீட்டை விட்டு வெளியில போனா? வீட்ல இருந்து இல்ல, ஹோட்டல்ல இருந்து. என் பொண்ணு டெய்லியும் கடையை தான் சார் பாத்துப்பா. மத்தியானத்துல கடைக்கு போய் அவ தான் எல்லா சாமானும் வாங்கிட்டு வருவா. ஆனா 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவா. நேற்றுக்கு வரலன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். பாப்பா, பிந்தியாக்கு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்ல மேடம். ஒரு பையன் இருக்கான் முன்னான்னு. அவன் தான் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஒரு தடவை என்ன சொன்னான்னா, நீ எனக்கு கிடைக்கலனா வேற யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன், உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். ஹர்ஷா, அவங்க கிட்ட இந்த பிந்தியா போட்டோ வாங்கிக்கோமா. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்க பொண்ணை நாங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். வாங்க.
நீங்க வாங்கம்மா வாங்க. சார் இது 3வது பொண்ணு, நம்ம உடனே ஆக்ஷன் எடுக்கணும். ஹர்ஷா, கோவம்ன்றது எல்லாருக்கும் வருமா? ஆனா நம்ம பொறுமையா யோசிச்சாதான் நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்க முடியுமா? இந்த பிந்தியாவோட போன் சிடிஆர் அப்புறம் லாஸ்ட் லொகேஷன் எல்லாம் கண்டுபிடிங்க. உடனே இந்த முன்னாவை தூக்கிட்டு வாங்க. அவன் உடனே இங்க இருந்து ஆகணும். அந்த பொண்ணு எந்த ரூட்ல மார்க்கெட்டுக்கு போனாலும் அந்த ரூட்ல சிசிடிவி கேமராலாம் ஃபுல்லா செக் பண்ணுங்க. நான் இப்போ எங்க இருக்கேன்னா பிரகதி நகர்ல. இங்க சூழ்நிலை ரொம்பவே மோசமா இருக்கு. பிரகதி நகர்ல இருந்து இன்னொரு பொண்ணு கூட காணாம போயிருக்காங்க. மும்பை எஸ்ஐடி டீம் இந்த 3 பேரை கொலை பண்ணவங்களை தேடிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு பொண்ணு காணாம போனதுனால மும்பை போலீஸ்க்கு இந்த கேஸ் ஒரு சவாலா மாறிக்கிட்டு இருக்கு. முன்னா, ஏய் என்னடா பாக்குறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க. சார் சார் என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, டைம் பாஸுக்காக தான் வந்திருக்கோம். டேய் 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 புடிங்க அவனை. எங்க போற? டேய் போன கொடுறா. வாடா நீ வா. சார் டேய் சார் காட்டு. சார் இந்த மொபைலை பிடிங்க. சார் 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 ஏய் ஏய் வாய முடுறா. சார் நான் எதுவும் பண்ணல சார், என்ன விட்டுருங்க சார். எதுவும் பண்ணலன்னா எதுக்காகடா ஓடுன? சார் எனக்கு தெரியும் சார், அந்த பொண்ணு காணாம போனதுனால நீங்க என்னதான் பிடிக்க வருவீங்கன்ட்டு. சார் நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் சார், நான் அதுக்கு சார் இப்படி பண்ண போறேன். அப்படியா? நீ சாவடிக்கலையா? ஒழுங்கா சொல்லிடு, இல்லைன்னா சாவடிச்சிடுவேன். கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாரு முன்னா, உண்மை என்னன்னு சொல்லிடு, இல்லைன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து சாவடிச்சிருவாங்க உன்னை. சார் நான் அவளை பார்க்கறதுக்காக வழக்கமாக பார்க்குற இடத்துக்கு தான் சார் போனேன். ஆனால் அவள் அங்கே வரல சார். நேற்று வடப்பாவு ஸ்டாலுக்கு தான் சார் போனேன். அவள் அங்கேயும் இல்லை சார். அப்போ தான் அவள் காணாமல் போயிட்டுன்ற விஷயமே தெரிஞ்சுது. அப்போவே நான் பயந்துட்டேன் சார். கடவுள் சத்தியமா சார், நான் எதுவும் பண்ணல சார். என்னடா இது? உன் போன்ல பொண்ணுங்க வீடியோஸ் ஜூம் பண்ணி அடிக்கடி ஷூட் பண்ணி வச்சிருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? சார் இவன் தான் சார் சீரியல் சார் கில்லர். சார் சார் ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? நான் ஒன்றும் அவ்வளோ ஒருத்தர் இல்லை சார். அடுத்த டார்கெட் யாரு? பொம்பளை பசங்களை கடத்தி கொண்டு போய் நீ என்ன பண்ற சொல்லு. சார் நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கான் சார், விக்டிம்ஸ் காணாம போன பிரைம் லொகேஷன், டைம் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க ஃபுல்லா. இதுல ஒண்ணு மேட்ச் ஆனா கூட சாரை வச்சு வெளுத்தெடுத்துருங்க. ஸ்மிதா, நீ இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆளை காணன உடனே நான் ரொம்ப பதறி போயிட்டேம்மா. அதனால தான் நீ வீட்டுக்கு வந்தியோ இல்லையோன்னு நேரில் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா ஸ்மிதா, எதுக்கு நீ இவ்வளோ பதட்டமா இருக்க? அங்கிள் அது பிந்தியாக்கா காணாம போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் கிடைக்கல. நம்ம ஊரில் என்னதான் நடக்குதுன்னு தெரியல. இங்கே பாருமா ஸ்மிதா, இனிமே நீ வெளியில் தேவையில்லாமல் போகிற வேலை வச்சுக்காத. ஒரு வேளை உனக்கு ஏதாவது அவசரமாக தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். அங்கிள் அது பிந்தியாக்கா சீக்கிரமா கிடைச்சாலே போதும். கிடச்சிருவாம்மா, கண்டிப்பாக கிடச்சிருவாம்மா. சார் இது அந்த மார்க்கெட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ். பிந்தியா இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுக்கு போகிறா. நேற்று முன்னாவும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் பிந்தியா அங்கே வரல, அதனால அவன் கிளம்பி போயிட்டான். அப்படின்னா பிந்தியா மார்க்கெட்டுக்கே போகல. ஆமாம் சார், ஆனால் நான் மற்ற நாட்களில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் செக் பண்ணேன். அந்த பொண்ணு தினந்தோறும் 4லேருந்து 4:30க்குள்ள மார்க்கெட்டுக்கு வந்து போகிறா. ஆனால் அன்னைக்கு வரல சார். கான், இந்த வடாப்பாவு கடையில இருந்து மார்க்கெட் வரைக்கும் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எனக்கு உடனே வேணும். ஓகே சார். சார் உங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருக்காங்க, வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். வர சொல்லு. சார் என் பேரு சுஹாசினி கதம். நான் 4வது தெருவில் இருக்கேன் சார். எங்கள் ஊரில் ஸ்மிதான்னு ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கு என்னவோ உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு தோணுது சார். சார் ஸ்மிதா அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க. அப்போலேருந்தே அவள் தனியாக தான் சார் இருக்கா. எங்கள் ஏரியாவில் சுதிர்னு ஒரு ஆள் இருக்கார் சார். ஒரு கால் அவருக்கு சரியில்லை, ஆனால் அவரோட பார்வை சுத்தமாக சரியில்லை சார். ஒரு டிஸ்பென்சரியில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு சார். நான் இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன், அவர் பேரில் ஏதோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா சார். அப்படின்னு சார் அவர் ஸ்மிதாவை பார்க்கறதுக்கு டெய்லி அவங்க வீட்டுக்கு போவார் சார். டெய்லி வெளியிலேயே நின்று பேசிட்டு போயிடுவார் சார். ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே டைரெக்டாக போயிட்டாரு சார். சார் அவர் ஸ்மிதாவை ஏதோ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இன்னொன்றும் தோணுது, ஊரில் பொண்ணுங்கள்லாம் மாயமாக போகிறாங்கல்ல, அதெல்லாம் சுதிர் தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்ன
அவள் என் பொண்ணு மாதிரி சார். உங்களுக்கு தெரியல, அக்கம் பக்கத்தில் இப்படி தான் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்க. நீ அவ கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பான்னு கேள்விப்பட்டனே. சார் அவள் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு சார். அவகிட்ட கொஞ்சம் பாசமாக நெருங்கி பேசுறது தப்பா சார்? சரி சரி, நீ உண்மைதான் பேசுகிறேன்னு நம்புகிறேன். சரி, இதுக்கு பதில் சொல்லு. ஒவ்வொரு மாதமும் 4-5 நாள் எதுக்காக காணாமல் போகிற? உங்கள் ரெக்கார்டை எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. ஒரு தடவை நீ பொண்ணுங்க விஷயத்தில் ஜெயிலு கூட போயிட்டு வந்திருக்க சார். ஒரு தடவை ஏதோ தப்பு நடந்து போயிடுச்சு. அது ரொம்ப பழைய கதை சார். சார் அதுக்கு இதுக்கு என்ன சார் கனெக்ஷன்? சரி அதை விட்டு தள்ளு. சரி, மாதத்தில் 4-5 நாள் எங்கே நீ போயிட்டு வர அது சொல்லு சார். அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என் பர்சனல் வேலை சார். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? நக்கலா பதில் சொல்லிட்டு சார், நாங்க இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருக்கிற குற்றவாளி நீதான், புரிஞ்சுதா? இவனை கஸ்டடியில் எடுங்க சார். டேய் வாடா ஸ்டேஷனுக்கு, வாடா போ. ஆமா சார், பாத்தீங்களா சார் என்ன குறுகுறுன்னு பாக்குறாரு? ஏன் என்னாச்சு? நல்லா கவனிங்க. சார் இவ்வளவு நேரமா போற வர பொம்பளைங்களை எப்படி பாக்குறாரு பாருங்க. சார் நீங்க உங்க வேலையை பாருங்க, டீயை குடிங்க. பாருங்க பாருங்க சார், நல்லா பாருங்க. நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? டெல்லர் ப்ளீஸ். டெல்லர்னா? சார் வாங்க சார், கிளம்பலாமா? வாங்க. ஹர்ஷா, விக்டிம் ஃபோட்டோஸ் காட்டு. என்னன்னு தெரியுதா? 3 பேரும் லேடிஸ். கணேஷ் பாபு. நல்ல கண்டுபிடிப்பு. இதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவார்டு தான் கொடுக்க போறாங்க. எக்ஸலன்சி இன் போலீஸ் ஃபோர்ஸ். என்ன கணேஷ், இந்த 3 பொண்ணுங்களுமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்க. டைட் ஜீன்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ், அப்புறம் டிஷர்ட். சார் இதெல்லாம் காமன் ட்ரெஸ் தானே சார்? ஆனா இந்த விஷயத்துல காமன் இல்லப்பா. நான் இங்க போற வர பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இங்க யாரும் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கவே இல்ல. அப்படின்னா இந்த சீரியல் கில்லர் டெனிம் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுக்கிட்டவங்கள 16ல இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள பார்த்தா அட்ராக்ட் ஆகிறான். ஆமா சரிதான். அப்பா அவன் இந்த ஏரியாவை சேர்ந்தவனா தான் இருப்பான். அதனால தான் இந்த ஏரியா பொண்ணுங்களை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு. சரியா சொன்னீங்க. ஒரு வேலை பண்றீங்களா? இந்த ஏரியால எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு ஃபுல்லா பாருங்க. அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறவங்க. சரி சார். ஓகே சார். ஹர்ஷா, அந்த ஸ்மிதா பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோமா. அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு வந்தபோது கூட அந்த பொண்ணு அதே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. எஸ் சார், ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட். எஸ் சார். மனேஷ் சொன்ன சரிதான். அவன் 1 மாசம் கோட்டால டியூஷன்ல இருந்தான் சார். நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட பார்த்தேன் சார். சார் சுதீர் கால் ரெக்கார்ட்ஸ் கூட வந்துருச்சு சார். அவன் காணாம போகும்போதெல்லாம் 2 இடத்துக்கு போவான் சார். துவார்பேட், பூனே, அப்புறம் மும்பை ரெட் லைட் ஏரியா. அப்படியா? அதான் அவன் எதுவும் சொல்லலையா? அப்படின்னா முன்னா சீரியல் கில்லர் இல்ல. இந்த சுதீர், மனோஜ், சுஹாஷ் இவங்கெல்லாம் சீரியல் கில்லரா நமக்கு தெரியாது. அப்படின்னா அடுத்த டார்கெட் யாரோ டைட் ஜீன் அண்ட் டிஷர்ட் போட்ட பொண்ணா கூட இருக்கலாம். ஒருவேளை ஸ்மிதா இருந்தா? ஹர்ஷா, அந்த ஸ்மிதா வீட்டு மேல ஒரு கண்ணு வைங்க. சங்கராம், கணேஷ் பாபு, நீங்க அந்த ஏரியாவே ஃபுல்லா பாத்துக்கோங்க. வண்டி நிறுத்து. ஹலோ சார். சார் ஸ்மிதா இப்பதான் கிரே கலர் வண்டியில போறா சார். கார் நம்பரை மெசேஜ் பண்ணுமா. அந்த காரை மிஸ் பண்ணிடாம ஃபாலோ பண்ணிட்டே நானும் உன் பின்னாடி வந்துடுறேன். ஓகே சார். ஹே நில்லு. மும்பை போலீஸ் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணணும். எனக்கு அடிக்கடி கோவம் வரும். இந்த மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிற பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, இந்த அரகுற ட்ரெஸ் போட்டுக்கிறத பார்த்தா எனக்கு கோவம் பயங்கரமா வருங்க. என் அப்பா ரொம்ப சிம்பிளான ஆளு சார். அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சவுத் இந்தியன் பொம்பளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவ ரொம்ப மாடர்னா இருந்தா சார். அவளுக்கு வெளியே நிறைய பேர்கிட்ட அஃபர் இருந்தது. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே
அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு சார். அப்போ நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன் சார். இதை பார்த்து எனக்கு ரொம்ப கோவம் வரும் சார். அந்த 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 கோவம் எல்லாம் இந்த இந்த பொண்ணுங்க மேல திரும்பிச்சு சார். அந்த சுப்ரியா இருக்கால சார், அவளை கூட 2-3 தடவை இப்படிதான் டார்ச்சர் பண்ண சார். ஆனா எனக்கு ஒன்றும் சந்தோஷமா இல்ல. அதனால தான் வச்சு செம்மடி அடிச்சேன். அவ அழும்போது எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு சார். டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறியாடா நீ? உன்னை சாகடிச்சற பாரு இப்போ. விட மாட்டேன்டா. ஹர்ஷா ஸ்டாப் இட். ஸ்டாப். இப்போ அவன் கஸ்டடியில் இருக்காமா? இத பண்ணி தொலைச்சிர போற. ஏய் இப்போ சொல்றா. யோகிதாவை நான் கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்போ அவ பிரெக்னெண்டா இருந்தா சார். அப்படின்னா நீ சுப்ரியாவை தூக்கிட்டு போகும்போது யோகிதா உயிரோட தான் அங்க இருந்தாளா? ஆமா, அவன் முன்னாடி தான் யோகிதாவை சாவடிச்சேன் சார். அப்பதான் அவன் மனசுல பயம் இருக்கும் சார். ஆனா சார் அந்த சுப்ரியா இருக்கான்ல, அவளை கொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையா தூக்கிட்டு போய் தண்ணியில போட்டேன் சார். அப்புறம் பிந்தியாவை கடத்திட்டேன். இல்ல, அவளை கரெக்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியும் சார். ஆனா அவ கடைக்கு நான் டெய்லி போவேன் சார். போய் நல்லா மூக்கு பிடிக்கி சாப்பிடுவேன். அப்பதானே ஃபிகரை கரெக்ட் பண்ண முடியும். அதனாலதான். ஸ்மிதா, இவன் சுஹாஸ். மும்பையில வேலை பார்த்துட்டு இருக்கான். மும்பையை சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா? ஆனா என் அக்கா இருக்காங்களே, அவங்களுக்கு டைமே கிடைக்காது. உனக்கு லீவ் விட்டதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். நிஜமாவா? ஆமா. லிஃப்ட் குடுக்கறேன்னு சொல்லி நான் அவளை வண்டியில ஏத்திட்டேன். அங்க இருந்து தூக்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் பிந்தியாவை மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருந்து தூக்கிட்டேன். அவளுக்கு மும்பை ஃபுல்லா சுத்தி காட்டுறேன்னு சொல்லி கார்ல ஏத்திட்டு கடத்திட்டு போயிட்டேன் சார். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு புது வண்டியை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்பதானே நீங்க என்ன பிடிக்க முடியாது. நீ ஒரு மனுஷனே இல்லடா, மிருகண்டா நீ. இவனை அடிச்சு சாகடிங்க. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நான் ஒண்ணும் பண்ணல. அடிக்காதீங்க. இந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க நிழல் மாதிரி வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. சுஹாஸ் மாறினதுக்கு காரணம் அவனுடைய சைல்ட்ஹுட் டேஸ். கரெக்டாக சொன்னீங்க சார். சில சமயம் பெற்றவங்க அவங்க சந்தோஷத்துக்காக பிள்ளைங்களை கண்டுக்காம விட்டுடுவாங்க. ஹர்ஷா, ஹர்ஷா, சொல்லுங்க சார். என்னால உன்னுடைய வலியை புரிஞ்சுக்க முடியுதுமா? பட் we are fighters. நம்முடைய எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்மள வீக்கா மாத்திரும். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எஸ் சார். சாரி. நோ ப்ராப்ளம். சங்கராம், நம்ம அங்க போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் பாவோம்? இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அப்ப எங்கேயா சாப்பிட்டு போலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா சார். இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாம் சார். ஓகே, ஆனா ஆயில் கம்மியா இருக்கணும். ஏன்னா விட்டா இப்போ உங்க தொப்பை இந்தியா கேட்டே தாண்டிடும் போல.